ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நாம் இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா உங்களுக்காக நம்ம கொடுப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். சரியா? அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் அதாவது கவுன்சிலிங்கை பற்றி இம்பார்ட்டன்ட் இன்டிமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கும். அதாவது நேற்றுக்கு வந்து மேக்ஸிமம் நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எல்லா பேருமே கவுன்சிலிங்க்கு நம்ம ஆயத்தம் ஆயாச்சு. சரியா? அப்போ சார் எனக்கு இன்னும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரல சார், அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இன் ப்ராக்ரஸிங் அப்படின்னு சொல்லி வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 1 or 2 டேஸில் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் ஏற்கனவே கொடுத்த மாதிரி டிஎஃப்சி சென்டரில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொரி வந்து போட்டு விடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணுங்கள், இல்லை இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருக்குமே வந்து டிஎஃப்சி சென்டர் வந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட எங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புங்கன்னு சொல்லி யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. இதை கொஞ்சம் மைண்டில் எப்போயுமே நீங்கள் நிறுத்தி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, அதாவது இதுக்கப்புறம் என்ன சார்? சரியா? அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, நமக்கு 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து 27ஆம் தேதி, சரியா, 27ஆம் தேதி நமக்கு வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். சரியா? 27ஆம் தேதி தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். அப்போ 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா போய் விசிட் பண்ணலாம். இல்லை காலேஜில் போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் போய் போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து டைம் இருக்குது. சரியா? தயவு செய்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒரு 1 or 2 or 3 hour காலேஜை போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா 4-5 காலேஜ் போய் பாருங்கள். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்தீங்கனாலும் போய் பாருங்கள். வேறு ஊரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எந்த காலேஜ் போய் பார்க்கலாம், எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? அதனால் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நீங்கள் ஒரு வேளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கட் ஆஃபுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை நமக்கு அனுப்பி வைங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து இந்த கட் ஆஃபுக்கு கரெக்டாக இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் நீங்கள் கேட்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சாய்ஸ் லிஸ்ட்டு மட்டும் எனக்கு கொடுங்க சார். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் கேட்குற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு 500 பேர்லேருந்து 600 பேர் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ எல்லா பேத்துக்குமே நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியாது. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் நம்ம என்ன போட்டு கொடுக்கலாம். எப்போனா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரப்போது அந்த 3 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேணால் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். சரியா? அது வேணால் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டு கொடுக்க முடியும். நெட் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன கொடுப்பீங்களோ அதையும் நம்மள்ட்ட, அதாவது அமௌண்ட்டை நான் சொல்லவே கிடையாது, அமௌண்ட்டு நமக்கு தேவையும் கிடையாது. நெட் சென்டர் போய் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், சாய்ஸ் ஃபில்லிங் போட்டே கொடுக்க முடியும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுங்க சொல்லி நல்லபடியாக நம்ம சேனலில் ஏற்கனவே டெமோ வீடியோஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் வச்சுட்டே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து தவறுதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அடுத்த விஷயம் நமக்கு என்னென்னா, ரேங்க் லிஸ்ட் நமக்கு கிடச்சிரும். 27/6/2025 நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அதனால் வெயிட் பண்ணுங்கள், ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். சாய்ஸ் லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன ரேங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எல்லா வீடியோ உங்களுக்கு வரிசையாக வந்துட்டே இருக்கும். ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.